வெற்றி வசந்த் அவர்கள் அவரோட மனைவிக்கு ஆசையாக லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன லெட்டர், அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியல் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த வெற்றி வசந்த் அவர்களுக்கு 29ஆம் தேதி பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸான வைஷ்ணவி அவர்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்பவே கிராண்டாக ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஏராளமான சின்னத்திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே இவங்க கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஆகுது. ஆனால் இந்த ஒரு நிலையில் வெற்றி வசந்த் அவர்கள் வைஷ்ணவிக்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காருங்கிறது ரொம்பவே வைரலாக போகுது. எதற்காக அந்த லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னா, கல்யாணத்துக்காக வெற்றி வசந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து கொஞ்சம் கேப் எடுத்திருந்தாரு. அவர் இல்லாத போர்ஷனை மட்டும்தான் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு பக்கம் அவர் சிறகடிக்க ஆசை ஷூட்டிங்கே போகல. அவர் எல்லாமே சீரியல் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து அதே மாதிரி லீவ் போட முடியாது இல்லையா. அதே மாதிரி வைஷ்ணவி அவர்களுமே கல்யாணத்துக்காக பொன்னி சீரியல்லேருந்து கொஞ்சம் கேப் எடுத்திருந்தாங்க. ரெண்டு பேருமே பேக் டு த ஒர்க் அப்படிங்கிற மோடுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒருத்தர் இதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாது இல்லையா. கண்டிப்பாக ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஷூட்டிங்குமே ஆல்டர்னேட்டில் இருக்காமா. இதனால் வெற்றி வசந்த் அவர்கள் அவங்க மனைவிக்கு ஆசையாக லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த ஒரு லெட்டரில் நம்ம ரெண்டு பேருமே இந்த ஒரு நாளுக்காக ரொம்பவே ஏங்கியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக கூட இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இல்லை. நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் அப்படின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது இந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு கூடிய சீக்கிரமே உன்னை பார்க்க நான் வரேன், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாகவும் ரொம்பவே லவ்வோடவும் அவங்களோட ஆசை மனைவிக்கு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. மேலும் அதில் நான் வர வரைக்கும் நீயும் என்னை நினச்சிக்கிட்டு சாப்பிடாமலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காத, நீயும் கரெக்டாக சாப்பிடு, ஷூட்டிங்கை நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அதுதான் அந்த ஒரு லெட்டரில் இருந்துச்சாமா. இந்த ஒரு லெட்டரை படித்து பார்த்துட்டு வைஷ்ணவி ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்கிற மாதிரியான டாக்லாம் கூட வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஹெச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி 69 படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த படத்தில் முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் அவர்கள் விலகிட்டாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. மேலும் இந்த படம் பகவான் கேசரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட காப்பி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் அப்படிலாம் இல்லை, அதோட ஒரு பிளாட் மட்டும் இதில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சடனாக பகவான் கேசரி படத்தோட ரீமேக்கை இவங்க வாங்கியிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா பகவான் கேசரி அப்படிங்கிறது தெலுங்கில் ஒரு ஃப்ளாப்பான படம். அந்த படத்தை இவங்க எதுக்கு ரீமேக் பண்ணுறாங்க? தளபதி அவர்களோட கடைசி படத்தை பயங்கர மாசாக ட்ரிபியூட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும். போகிற போக்க பார்த்தா இந்த படம் நல்லா இருக்காது போலயே அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஹெச் வினோத் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு, ஒரு சின்ன பிளாட் மட்டும்தான் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒருவேளை மமிதா பாஜுவை பாதுகாக்கிற வேலை விஜய் சாருக்கு இருந்தாலும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்னங்கிறத சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.